இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கல. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். இதில் 2 தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒன்று அவதார புருஷன், 2வது அவர் வரலாற்று புருஷன் அப்படின்னு 2 பார்க்க போகிறோம். ஒன்று அவதார புருஷன், இன்னொன்று வரலாற்று புருஷன் என்று நம்ம பார்க்க போகிறோம். 2மே முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தங்களை தெய்வங்கள் என்றும் கடவுளின் அவதாரம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படிதானே? ஆனால் அவர்கள் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்று எப்படி நம்மளால சொல்ல முடியும்? கடவுள் ஒரு செய்தியாளரை இந்த உலகத்துக்கு அவதரித்து வருகிற ஒருவரை இந்த உலகத்திற்கு பிரதிநிதியாக அனுப்புவார் என்றால் அவரை குறித்ததான முன்னறிவிப்பு நிச்சயமாய் கொடுக்கப்பட வேண்டும். முன்ன அறிவிக்கணும். அவர் யாரு, அவர் எங்கே பிறப்பார், அவருடைய பேர் முதற்கொண்டு அவர் என்னென்னமெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை முன்னறிவிக்கப்படுகிறவர்களே யாராக இருக்க முடியும்? அவதார புருஷர்களாக இருக்க முடியும். அப்படி முன்னறிவிப்பு இல்லாத கடவுளின் அவதாரம் என்று எப்படி சிலர் அவதாரம் என்று சொல்லுகிறவர்களை நம்ம எப்படி அவதாரம் என்று நம்மளால் சொல்ல முடியும்? இல்லை, இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த அநேக மகான்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது இவ்விதமான எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரேக்க மகானாக திகழ்ந்த சாக்ரட்டிஸை குறித்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சாக்ரட்டிஸ் தத்துவங்க ஞானி இல்லை, சாக்ரட்டிஸ். அவரை குறித்து பார்த்தீங்கன்னா, அவரை கிரேக்கர்கள் ரொம்ப கொண்டாடுவார்கள். நம்ம காந்திஜி மாதிரி அவர் கொண்டாடுவாங்க. ஒரு பெரிய மகானாக கொண்டாடுவாங்க. அவரை சிலர் பார்த்தீங்கன்னா கடவுளாக கூட நினைச்சவங்க உண்டு. அவரை மகான்களாய் கொண்டாடினாங்க. ஆனால் அவருடைய பிறப்பு பற்றியோ அவருடைய முன்னறிவிப்பு பற்றியோ எங்கேயுமே என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. இன்னொரு ஆள், நமக்கு தெரிந்த இன்னொரு மனிதனை குறித்து, இன்னொரு கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிற கௌதம புத்தர், அந்த புத்திஸ்ட்டை சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்களை குறித்து சொல்லுவாங்க. இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அந்த புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாரு? கௌதம புத்திரன். அவரை பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தில் வந்த பிறகு அவர் பிறந்து தான் அவர் என்ன செய்தார்? அவதாரம் என்று சொல்லி கொண்டாரே ஒழிய அவருக்குரிய எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் என்ன இல்லை, எங்கேயுமே சொல்லப்படவில்லை. நான் சொல்றது ட்ரூ, உண்மை. எங்கேயுமே இல்லை. சீனாவில் பாருங்க, கான்பூசியஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சீனா மக்கள் அவரை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய தாய் தப்பனே யாருன்னு தெரியாதான். அவருடைய பிறப்பை பற்றி தாய் தப்பன் பேரண்ட் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கான்பூசியஸை இன்னைக்கும் முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தெய்வமாக, ஒரு முக்கியமான ஒரு ஞானியாக, முக்கியமான அதை மகானாக இன்னைக்கு வரைக்கும் சீனாவில் அவரை கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இவர்களை குறித்ததான நூல்களிலே, ஏடுகளிலே யாராவது எழுதி வைத்தார்களா? அவதாரமாய் பிறப்பான் என்று எழுதி வைத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் எப்போ மகான்கள் எப்படி அறிவிக்கப்பட்டார்கள் என்றால், நம்ம காந்திஜி மாதிரி ஏதாவது ஒரு சாதனை செய்த பிறகுதான் அவன் மகாத்மா என்று அவர் அறிக்கையிட்டார். இல்லை, யுத்தம் செய்யாமல், சண்டையிடாமல், அந்த பிரிட்டிஷ்காரங்களோடு கூட சேர்ந்து போராட்டம் நடத்தாமல் அகிம்சை முறையில் அவர் அந்த போராட்டம் பண்ணினதுனால அவர் மகாத்மா காந்தி என்று அவர் என்ன செய்தாங்க? அவரை கூப்பிட்டாங்க. இது போல தான், அதாவது கான்பூசியஸாக இருக்கட்டும், கௌதம புத்தராக இருக்கட்டும், கிரேக்க மகானாக இருந்த சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், இவர்களெல்லாம்
அதாவது இந்த உலகத்தில் பிறந்து அவங்க வளர்ந்து இவங்க செய்த சகாசங்கள், இவங்க செய்த தத்துவங்கள், இவங்க செய்த பலவிதமான காரியத்தை பார்த்து தான் இவர்கள் மிகப்பெரிய மகான்கள் என்று இந்த உலகத்திலே சொல்லப்பட்டார்களே ஒழிய, பிறப்புக்கு முன்பதாகவே இவர்கள் அவதாரங்கள் என்றோ இப்படிப்பட்ட மகத்துவமானவர்கள் என்றோ எந்த நூட்களிலுமே சொல்லப்படவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த நம்ம கையில வச்சிருக்கிற வேதாகமத்தை மாத்திரம் அவர் கன்னிப்பு, அதாவது அவர் பிறப்பை பற்றி முன்ன என்ன செய்யல, அறிவிக்கப்படவில்லை. பைபிள்ல மாத்திரம் இல்லை, அதாவது பைபிளை சார்ந்து இருக்கிற உலக நாடுகள், குறிப்பாக பாபிலோன், குறிப்பாக கிரேக்க நாடுகளில் உள்ள புஸ்தகங்கள், அவர்களுடைய வரலாறுகள், குறிப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி செய்தது. அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஏடுகளிலே, புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது பிறப்புக்கு முன்பதாகவே அவதாரமாய் வருவார் என்று சொல்லி, அவதார புருஷனாய் இருப்பார் என்று முன்னாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் காலத்தை விடுங்க, கிரேக்கர் காலத்தை கூட விடுங்க, ஆனால் பாபிலோனுடைய வரலாற்றுகளிலே இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக இந்த சரித்திர நூல்களை நம்ம என்ன செய்கிறோம், அம்மா படிக்கும்போது அதை படித்த நிறைய சொன்னேன்னா அது விளங்காது. நான் படித்ததுனால அது அப்படியே அதை சொல்கிறேன் பாருங்கள். அவங்க என்னென்னமெல்லாம் எழுதியிருக்காங்க இயேசு கிறிஸ்து, அது ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. இவங்க 3 பேர், பாபிலோனியர், கிரேக்கர்கள், அதை ரோமானியர்கள் சொன்ன காரியங்கள். அல்லேலூயா. பக்கம் பக்கமாக உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆகவே இவங்கெல்லாம் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற சரித்திரபூர்வமான உண்மை. பைபிளில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது? வேதத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்திலே கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார், அவதாரம் எடுத்து வருவார் என்பது, அதாவது இந்த பைபிள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, இப்படி சொல்லலாம் என்னன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன்குறிக்கப்பட்டவராயிருந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை நம்ம இதில் படிக்கிற, பைபிளில் படிக்கிற, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே ரட்சிப்பின் பணியை ஆயத்தம் பண்ணி பிதாவாகிய தேவன் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். பைபிளில் சில இடங்களில் நம்ம வாசித்து பாருங்க, அவர் எங்கே, அவர் யார், ஏசப்பா எப்படிப்பட்டவர், அவர் எங்கே பிறப்பார், அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதை குறித்து, அவர் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை வரைக்கும் அப்படியே பைபிளில் பல தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் தான் உண்மையான அவதார புருஷன். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் கூட எத்தனையோ அவதாரங்களை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் அவதார புருஷர்கள் என்று எங்கே ஏடுகளிலுமே என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை இருக்கிறது, அவருக்கு மாத்திரம்தான் தகுதி இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் உண்மையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகம் தோன்றி 6000 வருஷம்தான் ஆச்சுங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே, என்றைக்கு ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ, அவன் பாவம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படும் போதே அவங்களுக்குரிய அந்த ரட்சிப்பின் மீட்பு பணிக்குரிய வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறது. அப்பவே உண்டாயிருந்துச்சு. பைபிளில் வாசிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான வசனம் அது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் வாசித்து பாருங்க, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. வாசிங்க பார்க்கலாம். உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் பாருங்க, நல்லா வாசிக்கிறோம், அவர் ஹி என்று இருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குனி. அப்போ ஏசப்பா கண்ணியின் வயிற்றில் தான் பிறப்பாரு அப்படிங்கிறத பைபிள் எப்பவே சொல்லிருச்சு. ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சது. அல்லேலூயா.
இன்னைக்கு அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார். சொல்ல ஆண், இங்கே வாசிக்கிறோம் ஆணின் வித்து என்று சொல்லவில்லை, பெண்ணின் வித்து என்று சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிறார். உனக்கும், அதாவது சர்ப்பமாகிய உனக்கும் அவருக்கும் என்ன செய்யும்? சண்டை, யுத்தம் நடக்கும். நீ அவரை கொஞ்சம் சோதிப்ப, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உனக்கும் உன் ஸ்திரீக்கும், அதாவது ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் சர்ப்பத்தின் வித்துனா அந்தி கிறிஸ்துவுக்கும் அந்த உலகத்தில் சண்டை நடக்கும். அவர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஆதியிலேயே ஆண்டவர் அவரை குறித்ததான முன்னறிவிப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமின் காலத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், இருந்தாலும் அப்படி சொல்லிட்டே போகிறோம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், உன் நிமித்தம் உன்னாலே உயிர் பிழைக்கும்படிக்கும், இல்லை சார் மன்னிக்கணும், 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் என்ன? ஆபிரகாமின் வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நமக்கு இது முன்பதாக நமக்கு காண்பிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே தீர்க்க தரிசனம் வந்துருச்சு? ஆமாம், இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் பிறப்பை குறித்ததான, அவதாரத்தை குறித்ததான விஷயங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 49ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். நமக்கு இந்த வசனங்களெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், திரும்ப வாசிங்க பார்க்க. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாயாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை என்று ஜனங்கள் அவரிடத்தில் சேருவாளன்னு பார்க்கணும். இங்கே சமாதான கர்த்தர் வரும் அளவும் அப்படின்னா என்னென்னா, சமாதான கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் எந்த கோத்திரத்திலிருந்து வருவார்? யூதா கோத்திரத்திலிருந்து வருவார் என்பதை குறித்தும் இங்கே தெளிவான தீர்க்க தரிசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம், அவர் எங்கே பிறப்பாரு, அவர் எப்படி பிறப்பாரு அப்படிங்கிறதும் பைபிள் இருக்கு. அவர் எப்படி தான் பிறப்பார்? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் என்ன சொன்னார் பாருங்க, 7ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல். அந்த கன்னியை யாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இது அப்படியே புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டதை அங்கே எழுதுறாங்க. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கு. அப்போ இயேசு கன்னியின் வயிற்றில் தான் பிறப்பாரு, ஸ்திரீயின் வித்தான் தான் இருப்பாரு, எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல் அவர் பிறப்பாரு அப்படிங்கிறத ஏசாயா அவர் 700 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் உரைச்சி வச்சிருக்கார். அவர் எங்கே பிறப்பாரு அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு இருக்கிறது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்பட அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உன்னுடையது என்று வாசிக்கிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, அவர் பெத்லகேம், எப்ராத்தா என்கிற பட்டணத்தை பெத்லகேமில் இயேசு பிறப்பாரு என்று எழுதப்பட்டிருக்கிறார். பெத்லகேம் யாருடைய ஊருங்க? இல்லை, பெத்லகேம் யாருடைய ஊரு?
தாவீதின் ஊர், பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது நமக்கு தீர்க்க தரிசனம். ஆகவே பாருங்க எப்படி, அதனால தான் பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு, தாவீதினுடைய ஊரில் அவர் பிறப்பாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க அவதாரத்தை குறித்து. ஹல்லேலூயா. எப்புராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அந்த கடைசி வசனத்தை வரியை நம்ம படிக்கிறோம். என்னன்னா, அவருடைய புறப்படுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இந்த மாதிரி அனுப்பப்பட போகிறாரு என்பதை குறித்து, மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவகுமாரனை குறித்து உரைக்கப்பட்ட ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க திரும்ப படிங்க. என்னது? அவருடைய புறப்படுதல், அவருடைய வருகை, இந்த பூமிக்கு வர்ற காரியம், கண்ணின் வயிற்றில் பிறக்கக்கூடிய அந்த காரியம் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இது டிசைன் பண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம உலகத்தில் முன்னாடி சொன்னவர் யாருக்காவது இருந்ததா? பிறப்பை குறித்து ஒருவருக்குமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அவதார புருஷனாக இருந்தார். இது மாத்திரமல்லங்க, அவர் பிறப்பை குறித்து மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் என்ன செய்வார் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி தானே? பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசினால் விவரிக்கப்பட்ட ஒரு பெரிய நூல் இந்த 53ஆம் அதிகாரம். அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. எங்கே அடக்கம் பண்ணப்படுவார் இல்லை, அவர் எந்த உயிர்த்தெழுந்து எங்கே இருப்பார், ஆபிரகாமின் மடியில் ஐஸ்வர்யவானோடு கூட இருப்பார் என்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பைபிளும்பாங்க. 66 புஸ்தகத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த புஸ்தக உயிர்த்தெழுதலை குறித்தும், இரண்டாவது வருகை குறித்தும், வரப்போகிற காரியங்களை குறித்தும், 1000 வருட அரசாட்சி குறித்தும், புதிய வானத்தை குறித்தும், புதிய பூமியை குறித்தும் பல விஷயங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து ஐஸ்வர்யவானோடு கூட இருப்பார். துன்மார்க்கரோட அவருக்கு அந்த பிரேத கல்லறையை நியமித்தார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த போது ஐஸ்வர்யவானோடு கூட அவர் இருப்பார். அதுக்கடுத்து அவருடைய வருகை, அதுக்கடுத்து பல விஷயங்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. இவருக்கு மட்டும்தாங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் உண்டு. வேற யாருக்குமே இந்த மாதிரி அவதார புருஷன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரிஜினல் அவதார புருஷன் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அவதார புருஷனாய் ஆண்டவர் வருவதற்கு ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து ஒரு வர்க்கத்தை தெரிந்து கொள்றாரு. என்னன்னா, அதுதான் யாருடைய? யூதர்களை கர்த்தர் தெரிந்து கொள்றார். புரிஞ்சா? அவங்க ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வர்க்கத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, அந்த வர்க்கத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், இரட்சகராக பிறக்க வேண்டும், அவர்கள் நடுவிலே பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம், திட்டம். அவர்களுக்காக அவங்க பரிசுத்தமாய் வாழும்படிக்கு அவர்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, நீதி நியாயங்களை கர்த்தர் கொடுத்து, அந்த ஜனங்களை எப்படி என்ன செய்தார்? கொண்டு அவர்களுடைய வம்சங்களிலே, யூதா கோத்திரத்திலே, மரியாள் என்கிற பெண்ணின் இடத்திலே ஏசப்பா ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே, உன்னதத்திலிருந்து வருகிற பலனினாலே அவர் கற்பந்தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் அவர் பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏசப்பா தான் இந்த உலகத்தில் உண்மையான அவதார புருஷன் என்பது இந்த சான்றுகள் மூலமாக நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் சொன்னேன், இயேசு ஒரு வரலாற்று புருஷன். எப்படி வரலாற்று புருஷன் என்று நம்ம சொல்லுகிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு என்னோட கிட்ட திருப்பி அதிலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நமக்கு
ஒரு ஒரு ஸ்டடி மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஆமாம், ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆமாம், முடிஞ்ச உடனே கேட்க போகிறீங்க. அவ்வளோ விஷயங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், சிலரெல்லாம் பைபிள் படிக்கும்போது எப்படி படிப்பாங்கன்னா, மீன் சாப்பிட்ற மாதிரி படிப்பாங்க. எப்படி மீன் சாப்பிட்ற மாதிரி? சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு எதை தூக்கி வீசிடுவோம்? முள்ளை தூக்கி வீசிடுவோம். அது மாதிரி பைபிளை சிலர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 4ஆம் புஸ்தகம் வந்துச்சுன்னா அந்த ஒரு பேரை என்ன செய்ய மாட்டாங்க, படிக்காமல் ஸ்கிப் ஆகி 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அதுலேருந்து என்ன செய்வாங்க, அப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த பேரை படிக்கிறதுக்கே என்ன செய்யாது, பிடிக்காது. என்னடா ஒரே பேர், அவன் இவனை பெத்த இவனிலேருந்து வந்தான், அதை பண்ணுனா இதை பண்ணுனான்னு அப்படியே சொல்லிட்டு வர்றதுனால யாருமே அதை படிக்க மாட்டாங்க. ஆனால் யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வம்ச வரலாறு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் விரும்புவார்கள். புரிஞ்சுதா நான் சொல்றது? வம்ச வரலாறு யூதர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு வம்ச வரலாறு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இப்படி யூதர்கள் இப்படி சொல்கிறாங்க, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கலில் இப்படி இருக்கு, யூத புஸ்தகத்தில் இப்படி இருக்கு. என்னென்னா, நல்லா கவனிங்களே, ஒருத்தன் ஆசாரியனாய், அவர் பிரதான ஆசாரியனா அவன் தேவாலயத்தில் பணியாற்ற வேண்டும் என்றால் அவன் அவனுடைய தலைமுறையிலிருந்து அவனுடைய இதிலிருந்து ரிவேர்ட்ஸில் ஆரோன் வரைக்கும் சொல்லணுமா? எப்படி? ரிவேர்ட்ஸ் அவனிலிருந்து ரிவேர்ட்ஸில் எப்படி ஆரோன் வரைக்கும் சொல்லணுமா? தலைகீழாக சொல்லி. ஏன்னா அவங்க படிக்கிறது வந்து இஸ்லாமியர்கள் மாதிரி இப்படி இந்த பக்கம் இருந்து தான் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. ஆகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ட்ஸாக சொல்லுவாங்க. தான் எத்தனாவது சந்ததி, என்னுடைய அப்பா யார், என்னுடைய அப்பாவோட அப்பா யார், அப்பாவோட அப்பப்பப்பப்பா யார் அப்படிங்கிற விஷயத்த ஆரோன் தலைமுறை வரைக்கும் மனப்பாடமாக சொன்னா தான் அவன் ஆசாரியன். அவனை தான் பிரதான ஆசாரியனை வைத்திருப்பார்கள். ஆகவே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த வம்ச வரலாறு. அதே போல ஒரு யூதன் ஒரு பெண்ணை திருமணம் பண்றான்னா அந்த பெண்ணுடைய 5 தலைமுறையினுடைய பேர் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். 5 தலைமுறை அவங்க பெண்ணோட அப்பா யாரு, அப்பாவோட அப்பா பேர் என்ன, அவங்க தாத்தா பேர் என்ன, தாத்தாவோட தாத்தா பேர் என்ன, அவனுடைய தாத்தா பேர் என்ன, அப்படி வரிசை அப்பா பேர் என்ன, தாத்தா பேர், அப்படி வரிசையாக 5 தலைமுறை சொன்னால் தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அவன் தான் அப்பதான் அவன் வந்து தகுதியுடையவன் திருமணம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் எல்லாம் யூதர்களுக்குள்ளே இருந்தது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. சிஸ்டரோட அப்பாவை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும். சிஸ்டரோட அவங்க அம்மாவோட பாட்டி தாத்தாவை எனக்கு தெரியும், அப்பா அம்மாவை தெரியும், அவங்க பாட்டி தாத்தா. அதுக்கு மேலே ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. சிஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட அம்மாவை பார்த்துருக்குறாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா கவனிங்க, அவங்க அப்பானுடைய அம்மாவும் எனக்கு தெரியாது, அவங்க அப்பாவும் தெரியாது. இந்த ஒரு அடுத்த எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் முன்னாடியே மரிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் தாத்தா வரைக்கும் சொல்லுவீங்க. அதுக்கு மேலே இருக்கிற தாத்தாவை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் சொல்லுவீங்களா? ஐயா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் யூதர்கள் அப்படியே இல்லை. 5 தலைமுறைக்கு பெண் எடுக்கிற வீட்டினுடைய அவங்க அப்பானுடைய வர்க்கத்தில் வர்ற அந்த தலைமுறை சொன்னால் மாத்திரம்தான் என்னது, அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், இல்லாட்டி பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அப்படி யூதர்களுடைய காரியங்கள் இருந்தது பாருங்க. இல்லை, யூத சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் அடிக்கடி ஒருத்தர் சொல்லுவார், பயங்கரமாக விரிவுரையாளர். அவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னது. இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் தான் அதெல்லாம் சொன்னது. அவரு கூட பார்த்தீங்கன்னா, அவர் இந்த விரிவுரையை எழுதும்போது முதல்ல அவருடைய வம்ச வரலாறு தான் ஃபர்ஸ்ட் எழுதினாராம். நான் யாரு, எந்த கோத்திரத்தான், எங்கள் அப்பா யாரு, என் தாத்தா யாரு, அதுக்கு பிறகு அதுக்கு மேலே யாரு, நான் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தேன் அப்படிங்கிற அந்த கோத்திரத்தினுடைய பிதாக்களுடைய பேர் வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் தான் சரித்திரத்தையே அவர் எழுத ஆரம்பித்திருக்கிறார், ஜோசிபஸ் என்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய வாழ்வியம் இருக்கு, 1 2 3 4 5 அப்படி 10 அடிக்கிட்டே போவாங்க. அவர் அவ்வளவு விரிவில் யூதர்களை குறித்து டீட்டெயிலாக எழுதப்பட்டவர். அவர் ஒரு யூதன், அவர் அப்படி எழுதினார் என்று பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷன் என்றால் அவருடைய வம்ச வரலாறை
அவருக்கும் தெரியும் அவர் தெய்வம். அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் வந்த போதும் கூட அவங்க அப்பா அம்மா முதல்ல யூதர்கள் ஏசப்பாவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையை சொல்லி கொடுத்துருங்க. அது மாத்திரமல்ல, அழகா யார் எழுதுறாரு? மத்தையே எழுதி வைக்கிறார் சூப்பரா அவருடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து அவதார புருஷன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன். அல்லேலூயா. அவர் எங்கே வாழ்ந்தார், எங்கே மரித்தார், எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், எங்கே உயிர் தெழுந்தார், எங்கே வரப்போகிறார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் இன்னும் என்ன செய்யுது, அந்த இடங்கள் அப்படியே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுவும் ஒரு சரித்திரத்துக்கு, ஒரு வரலாற்று புருஷனுக்கு அடையாளமாகவே இருக்கிறதாக நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவருடைய வருகை வரைக்கும், புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் அவரை குறித்ததான விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் அவர் இதில் மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு காண்பிக்க இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதாவது 100% மனிதனாகவும் வந்தார், 100% தெய்வமாகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். அல்லேலூயா. மனித வரலாற்றுலேயும் அவர் இருந்தார். அதே போல் ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றால் பரிசுத்த ஆவி. அப்போ தெய்வத்துவத்தையும் நமக்கு என்ன செய்து இது காண்பிக்கிறது. 2 தன்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று இணைந்து காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 மனித தன்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது, தெய்வத்தன்மையும் இருந்தது. மனுஷனாகவே அவர் காணப்படாதபடிக்கு தெய்வமாகவும் இருந்தார், தெய்வமாகவே காணப்படாதபடிக்கு மனுஷனாகவும் இருந்தார். 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இருந்தார். வம்ச வரலாறு அட்டவணையில் அவர் பெயரும் இருக்கிறது. அதனால் அவர் சரித்திர புருஷன். அவர் மனுஷிகமாய், அதே சமயத்தில் ஆவினாலே அவர் பிறந்தபடினாலே அவர் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம குறிப்பிடலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த மனுக்குலகத்துக்கு அதான் ஆதாம் செய்த பாவங்கள், அவன் செய்த எல்லா மீறுதல்கள் பார்த்திங்கன்னா அவனை மட்டும் பாதிக்கலை என்பது நமக்கு தெரியும். எந்த பாதிப்பு அவனுக்கு பிறகு வந்த எல்லா சந்ததிக்கும் அந்த பாவம் அவனை தொடர்கிறது. ரோமர் எழுதின 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். தாவீது சொல்றார் 51ஆவது சங்கீதத்திலே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்பார். அப்புறம் இந்த பூமியில் பிறக்கிற, அது வெள்ளைக்காரனாக இருக்கலாம், அது எந்த நாட்டுக்காரனாக இருக்கலாம், எந்த வர்க்கமாக இருக்கலாம், எந்த கோத்திரமாக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதன் பிறக்கிற எல்லா மனிதரும், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஆதாமனுடைய ஜென்ம சுபாவத்தோடு கூடவே பாவத்தினுடைய அந்த தன்மையோடு கூடவே பிறக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் பிறக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கல. அவர் ஏன்னா மனிதனும் மனுஷியும் சேரும்போது தான் அது பாவத்தன்மை உண்டாக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கல. அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான. நல்லா கவனிங்க. ஆகவே பரிசுத்தம் உள்ள ஒருவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதனுடைய பாவங்களை நீக்கும்படிக்காக, ஆமென், அவர் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏதோ தூரத்தில் இருக்கிற கர்த்தர் தூரத்திலிருந்து, பெரிய இடத்திலிருந்து எந்த மனிதனையும் அவர் ரட்சிக்க முடியாது. தூரத்திலிருந்து அப்படி தானே, ரொம்ப தூரத்திலிருந்து அவர் ரட்சிக்க முடியாது. ஆகவே பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, அந்த பூர்வ காலத்தினுடைய அனாதி நாட்களுடைய அவருடைய புறப்படுதல் சொன்னது போல அந்த ரட்சிப்பின் பணிக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவர் மனிதர்களுக்குள்ளே இருந்து மனிதனுடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு, மனிதனுடைய அக்கிரமங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு, அவர் பார்த்தீங்கன்னா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனால், பாவத்தை அறியாதவராய், பாவத்தையே அவர் விரும்பாதவராய், அவர் தன்னுடைய எல்லா மனிதனுடைய பாவத்தையும், கடந்த கால பாவத்தையும், நிகழ்கால பாவத்தையும், வருங்கால பாவத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து சிலுவையிலே போய் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் பலியானார். அதனால தான் அவரை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பது மத்தேயு சுவிசேஷத்தில் நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், 100%. ஆமாம், மனிதத்தன்மையும் தேவத்தன்மையும் 2 சேர்ந்து
அவருக்குள்ளே இருந்ததாக பார்க்கிறோம். இந்த அட்டவணையில் பெருசாக என்ன பாஸ்டர் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா அடுத்தது அவர் வம்ச வரலாறு புருஷன் என்று அவரை குறித்து பார்த்தோம், வரலாற்று புருஷன் என்று பார்த்தோம். ரெண்டாவது இந்த வம்ச வரலாறு 1ஆம் அதிகாரத்தில் இந்த வம்ச வரலாறு நீங்கள் படித்து பார்க்கும்போது அவர் புறஜாதிகளின் இரட்சகர் என்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு? புறஜாதிகளின் இரட்சகர். ஏன் புறஜாதிகளின் இரட்சகர் என்று நான் சொல்றேன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றார், போவாஸ் ஓபேத்தை ரூத்துவினிடத்தில் பெற்றார், ஓபேத் ஈசாயை பெற்றார் என்று பார்க்கிறோம். இங்கே 2 பெண்களை குறிப்பிட்டிருக்கிறது பைபிளில். ஒன்று யாரு? ரூத். ஒன்று ராகாப்பு, இன்னொரு ஆள் யாரு? ரூத். இந்த ராகாப்பும் ரூத்தும் யாரு அப்படின்னா 2 பேரும் புறஜாதியான பெண்கள், அப்படிதானே? புறஜாதி பெண்கள். அதை ராகாப்பை கூட ஒரு வகையில் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா ஒரு விபச்சாரி, ஒரு வேசி, அது அந்த அம்மா ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் ரூத்தை குறித்து பைபிள், இந்த ரூத் யாரு? மோவாப்பிய பெண் என்று பார்க்கிறோம். பைபிளில் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான், படிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23:3. நான் அதை படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னது? அம்மோனியனும் மோவாப்பியனும் எத்தனை வருஷம் கர்த்தருடைய சபைக்கு அவங்க உள்ளேயே வரக்கூடாது, அவங்கள சேர்க்காத, யூதர்களோடு கூட அவங்க கலந்திருக்கவே கூடாது. பைபிள் இருக்கு, 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க சபையில் உட்படலாகாது. கர்த்தர் அவங்கள அருவருப்பாகவே என்ன, ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தார்கள். அம்மோனியரும் மோவாப்பியரும் செய்தார்கள். ஆண்டவர் அவங்கள 10ஆம் தலைமுறை வரைக்கும் சபைக்குள்ள உட்படக்கூடாது என்றார். ஆனால் ரூத் என்கிற மோவாப்பிய பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுக்குள்ளே கற்றுக்கொண்டு வந்தார். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இது கிருபையின் வெளிப்பாடு, தேவ கிருபையினாலே உண்டானது. புறஜாதியான அந்த பெண் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுக்கு, அதுவும் 10 தலைமுறை வரைக்கும் சேர்க்கக்கூடாதுனவர் இந்த ரூத்தை கர்த்தர் தன்னுடைய சேர்த்தாரு. அதுக்கு அதில் அதாவது அவங்க மூலமாக ஈசாய் பிறந்தார், ஈசாய் மூலமாக தாவீது பிறந்தார், தாவீதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த வம்ச வரலாறுல வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய தேவன் புறஜாதிகளையும் ரட்சகர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாருங்க? நம்ம எல்லாரும் புறஜாதிகள் தானே. ஆமென், அல்லேலூயா. அதற்கு ஒரு கிருபையின் வெளிப்பாடாகத்தான் யார் இருந்தா? ரூத் இருந்தால் என்று பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க, புறஜாதிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்தார். பைபிள் இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக புறஜாதியராகிய நமக்கும் யூதர்களுக்கும் சம்மதமே இருக்காது. அவங்க நம்ம பக்கத்திலே வரமாட்டாங்க, நம்ம அவர்களோடு கலந்துக்கவும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து கல்வாரி சிலுவையில் அந்த இரத்தத்தினாலே செய்த காரியத்தை நிமித்தமாக தூரமாயிருந்த நம்மையும் சமீபமாயிருந்த அவர்களையும் அவர் ஒன்றாக்கினார் என்று பார்க்கிறோம். நடுச்சுவராகிய அந்த சுவரை உடைத்து, அல்லேலூயா, பகையை சிலுவையினாலே கொன்று என்று நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நம்ம ஒரு காலத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களாக இருந்தோம். அல்லேலூயா. ஆபிரகாம், அந்த மாதிரி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம எந்த விதத்திலும் சம்மதமில்லாது இருந்தோம். பிதாவு என்கிற தேவன் அவர்களுடையவர்களாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நிமித்தமாக இப்போ ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், அவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாக்குத்தத்தம், அவர்களுடைய பிதா என்னுடைய பிதா, அவருடைய மேசியா என்னுடைய மேசியாவாய் அவர் மாறிட்டாரு. அல்லேலூயா. இந்த கிருபையின் வெளிப்பாடு. அதனால தான் நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நான் ரட்சிக்கப்படுகிறது என்பது தேவனுடைய கிருபையினால மாத்திரம்தான். அல்லேலூயா. ரூத் உள்ள வந்தது எப்படி? தேவனுடைய கிருபை. அது கிருபையினுடைய வெளிப்பாடு. அது வெளிப்பாடு. ஆண்டவர் சேர்த்துக்கிட்டு அந்த புறஜாதி பெண்கள் ராகாப்பையும் சேர்த்துக்கிட்டு, அந்த அம்மா எரிகோ பட்டணத்துக்கு கானானிய பெண், அதையும் கர்த்தர் சேர்த்தினார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அறிகிறோம் என்றால், புறஜாதிகளின் இரட்சகர் என்பதை ஏசப்பா நம்ம அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, இயேசு பெண்களின் இரட்சகர் கூட. இந்த வம்ச வரலாறு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 4 பெண்களை குறித்து பைபிள் இருக்குது. மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்க. 4 பெண்கள் யார் யாரு?
ஒன்று ராகாப், வரிசையாக வந்துடலாம். தாமார், ரெண்டாவது ராகாப்பு, மூணாவது ரூத்து, பத்சேபா. 4 பெண்கள். ஆமாம், உரியாவின் மனைவியாகிய பத்சேபா. 4 பெண்களை குறித்து பைபிள் சொல்லுது. 4 பெண்களையும் ஆண்டவர் மதித்து அவர்களை இந்த வம்ச வரலாறு அட்டையில் சேர்த்திருக்கிறார். ஒரு விஷயம் சொன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க. என்னென்னா, யூதர்களின் வம்ச அட்டவணையில் பெண்களுடைய பெயரே இடம்பெறாது. நீங்கள் 4ஆம் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறீங்களா? படித்து பாருங்க, தெரியும். எந்த ஒரு பெண்ணுடைய பேர் அதை நீங்கள் படிச்சிருங்க பார்க்கலாம். படித்து பாருங்க, அதில் இருக்குதான்னு பாருங்க. இருக்கவே இருக்காது. யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முறைமையின்படி பெண்களுக்கு எந்த உரிமையுமே கொடுக்க மாட்டாங்க. அவருடைய முறைமையில் பெண்களுக்கு எந்த உரிமை, அவங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு உடைமை பொருளாகத்தான் அவங்க வச்சிருப்பாங்க. மதிக்கவே மாட்டானுங்களாம். அவங்க ஒரு உடைமை பொருள். என்ன, தகப்பனுக்கு தாய்க்கு வேலைக்காரி, கணவனுக்கு அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு அடிமை மாதிரி தான் என்ன செய்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டி எதுவுமே என்ன செய்ய, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. முன்னுரிமை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உரிமைகள் எதுவுமே இருக்காது. அவங்க புருஷனுக்கு சமைச்சு போடுறவங்க, வேலை செய்கிறவங்க, பணிவிடை செய்கிறவங்க, அவங்க அப்பா அம்மாவை பாதுகாக்கிற ஒரு நர்ஸு மாதிரி தான் என்ன செய்திருப்பாங்க, வீட்டில் வச்சுருப்பாங்க யூத பெண்களை. அவங்களுக்கு எந்த ஒரு சமய உரிமையே கிடையாது. எல்லாம் நான் தான், எல்லாம் ஆண் தான். ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்களாம், முதல்ல கர்த்தர் யாரை படைச்சது? ஆதாமை தான் படைச்சார். அப்போ என் வீட்டுக்கு தலை யார் தான்? நான் தான். அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் அப்படி வாழ்வார்களாம். அவங்க ஒரு பெண்ணை ஒரு ஆழத்துவமாகவே என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாருங்க. அவன் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுவானா. ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவானா. எப்படி ஜெபம் பண்ணுவானா? ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியானாகவோ அல்லது அடிமையாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறக்காததற்கு உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவானா. எந்த காரியத்துக்காக? ஒன்று, புறஜாதியனாய் இருக்காததுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அடிமையாய் இல்லாதது இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பெண்ணாய் பிறக்காததுக்கு உமக்கு நன்றி ஆண்டவன். தொடர்ந்து இந்த 3 விஷயத்துக்காக தினமும் காலையிலிருந்து ஜெபிக்கிறதா இவனுடைய வேலையா இருக்குமா. பெண்களை அடிமைகளையோ புறஜாதிகளையோ இவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதை விட பெண்களை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க பாருங்க. ஆனால் இந்த 1ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான்னு வரும் பாருங்க. சிலது வாசிக்கலாம், நிறைய வாசிக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 12லேருந்து வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா வாசிங்க. சாலத்தியேலை பெற்றான். சாலத்தியேல் சொரபாபேலை பெற்றான், செருபாபேல். அடுத்து செருபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை சொல்லுங்க பெற்றான். அடுத்து வாசிங்க. சாதோக்கு ஆகிமை பெற்றான். ஆகிம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலியேசரை பெற்றான். எலியேசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோப்பை பெற்றான். யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அதுக்கு பிறகு இந்த வம்ச வரலாறுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். என்னன்னா, அவளிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். அந்த அவளிடத்திலிருந்து, மரியாளிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். வரலாற்றினுடைய காரியத்துக்கு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்க. பெண்களுக்கு முன்னுரிமையை ஆண்டவர் தருகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சம உரிமை, அதை உடைச்சாருங்க இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெண்களுக்கும் ஒரு சம உரிமையை கொடுக்கணும். பெண்களும் ஏன்னா ஆண்களை மாத்திரம் கர்த்தர் தேவ சாயலிலே உண்டாக்கவில்லை, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கவில்லை. யாரையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு, மனுஷியையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த பெண்ணுடைய அந்த அடிமைத்தனத்தை
மதிக்காத தன்மையை கர்த்தர் மாற்றி எறிந்தார் என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பாருங்கள். பெண்ணுக்கும் உரிமை கொடுக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வந்தப்போ 3 பேரை பர்டிகுலராக சொல்லுவாங்க. அதில் பாருங்க, அதில் 1% யாராக இருந்தாங்க? பெண்களாக. எப்படி பெண்கள்னு சொல்ற? மோசே, ஆரோன், மீரியாம். அப்போ அங்கேயும் கர்த்தர் பெண்ணுக்கு என்ன செய்றாரு? ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்க, அந்த வம்ச வரலாறையே கர்த்தர் உடைக்கிறாரு. உடைச்சு மரியாள் இடத்திலிருந்து இயேசு என்கிற இரட்சகர் பிறப்பார் என்கிற காரியத்தை இங்கே கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணுடைய சம உரிமை என்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நாடுகள், குறிப்பாக இந்திய தேசத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பெண் உரிமையெல்லாம் நிறைய நாடுகளில் கொடுக்கல. மாற்றினா தெரியுமா? இதெல்லாம் யார் மாற்றினா தெரியுமா? இந்த இந்திய தேசத்தில் பிறந்த வளர்ந்தவன் ஒருத்தன் கூட மாற்றலை. இன்னைக்கு அநேக நாங்கள் தான் இந்தியான்னு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், நாங்கள் தான் ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்கிறவனா ஒருத்தனும் மாற்றலை. அவனுடைய தாத்தன் பூட்டன் பாட்டங்காலத்தில் யாருன்னு மாற்றினா தெரியுமா? ஸ்கால்டுவெல். அல்லேலூயா. அவர் மாத்திரம் அல்ல, அவருக்கு முன்பதாக வந்த அநேக ஆண்டவருடைய மிஷனரிஸ். ஆமென். இந்திய தேசம் பெண்களை எங்கே வச்சிருந்தாங்க தெரியுமா? பெண் பிள்ளைகளை எங்கே வச்சிருந்தது தெரியுமா? இந்திய தேசம் எங்கே வச்சிருந்தாங்க? ராஜாவுனுடைய அது என்ன சொல்லுவாங்க, அந்த புறத்தில் வச்சிருந்தாங்க. வேசிகளா கோயில்லாம் எங்கே வச்சிருப்பாங்க தெரியுமா பெண்களை? அதுவும் கிட்டத்தட்ட, அதாவது கீழ் லெவலில், அதாவது டவுன்லோடில் இருக்க, ஆமாம், அவங்கள இருக்கிறவங்களையெல்லாம் எங்கே வச்சுருந்தாங்க தெரியுமா? கோயிலில் வேசியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அநேக பெண் மிஷினரிகள், அநேக ஆண் மிஷினரிகள், இதெல்லாம் நம்முடைய தேசத்தில் இன்னொரு பழக்கம் இருந்தது. புருஷன் செத்தான்னா உடன்கட்டை ஏறணும், பெண்களும் என்ன செய்யணும், அவன் எரியிற அந்த அந்த இதில் பெண்ணும் போய் ஏறி, இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கள். பாரதியாரெல்லாம் அது பெண் உரிமைக்காக போராடினார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த மிஷினரிஸ் நிறைய போராடினார்கள். இன்னைக்கு கூட நீங்காமல் வடநாடுகளிலே இருக்கிறது. கார்மைக்கல் அம்மையார், அந்த அம்மையாரை குறித்து சொல்லுவாங்க. இங்கே அங்கே ஒரு டோரண்டோ, திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, என்ன ஸ்கூல் அது? அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அங்கே இருக்கிற அந்த அம்மா அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் எடுத்து தான் என்ன செய்தாங்க, ஒரு ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த சவுத் சைடு உள்ளவங்க நிறைய மிஷினரிகளால் அவங்க ஆதரிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் அதில் இந்த மாதிரி வெளியே வந்த கூட்டம் தான் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பகுதியில் தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி இந்திய தேசம் அப்படி இருந்த பல நாடுகளிலே பார்த்தீங்கன்னா, பல அமெரிக்கா மற்ற எல்லா நாடுகளிலேயும் பெண்களுக்கான உரிமைகள் என்ன செய்யலை, கிடைக்காம தான் இருந்தது. இப்போ தான் பெண்களும் ஆண்களும் சமம் என்கிற காரியம் நமக்கு முன்னாடி அங்கே வந்துருச்சு. இந்தியாவில் இப்போ வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் சில இடங்களிலே அந்த காரியங்கள் இன்னும் அது நடைமுறையிலேயே தான் என்ன செய்யுது இருக்கிறதே பார்க்க. பொண்டாட்டி புருஷனுக்கு வேலைக்காரி மாதிரி அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்போவே உடைச்சார். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா பெண்களிடத்திலும் ஊழியம் பண்ணினார். பெண்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேடி ஆம்பளை கூட ஓடி போயிட்டாங்க, கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் பெண்கள் என்ன செய்தாங்க? தேடி போனார்கள் கல்லறை நோக்கி. ஃபஸ்ட்டு கர்த்தர் யாருக்கு தரிசனமானார்? மரியாளுக்கு. மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். முதல்ல உலகத்தில் பாவம் பண்ணது யாரு? ஏவாள். ஃபஸ்ட்டு தரிசனமானது யாரு? மரியாளுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அப்போ பெண்களுக்காகவும், அப்போ பெண்களுக்கு சம உரிமை, ஆண்களும் சரி பெண்களும் சரி சமம். ஆனால் பைபிள் சொல்லுது, புருஷமார்களே நீங்கள் மனைவிமாரில் அன்பு கூறணும்னு இருக்கு. ஏன்னா மனைவிமார்களே நீங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு இருக்கு. அதை கட்டாயம் என்ன செய்ய, நான் ரொம்ப சம உரிமை அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு தலைக்கணம் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. ஆண்டவர் முதலாவது யூதர்கள் சொன்ன மாதிரி ஆண்களைத்தான் படைத்தார். ஆண் கீழ்ப்படிய வேண்டும், புருஷமார் நேசிக்க வேண்டும், மனைவிகள் அதிகமாக நேசிக்கணும். அவர் ரொம்ப நம்ம ஒருத்தர் நேசித்தோம்னா குடும்பத்தில் சண்டையே வராது.
பிரச்சனையே வராது. அந்த அந்த ஹெட் வெயிட் ஈகோவுக்கு அங்கே போய் இடமே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்போ ஏசப்பா பெண்களினுடைய இரட்சகராகவும் இருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இயேசு பாவிகளின் இரட்சகர் கூட. இந்த அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாவிகளின் இரட்சகர். எப்படி பாவிகளின் இரட்சகர் என்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த அந்த 4 பெண்களை குறித்து நம்ம பார்த்தோம்ல, பைபிளில் பார்த்தோம். 4 பெண்கள் யாருன்னா, இந்த 4 பெண்களும் அதில் வந்து ரூத்தம்மா விட்டுருங்க. ரூத்தம்மா 3 பேர்னு வச்சுங்க. ரூத்தம்மா நல்ல பொண்ணு இல்லை, அவங்க ஒரு புறஜாதியாக இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு குட் கேலாக இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவங்க. நல்ல அவங்களுடைய சகோதரி மாதிரி ஓர்பால் மாதிரி அல்ல. இந்த அம்மா மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு நீ எங்கே போனாலும் அங்கே வருவேன். அவங்க வந்து அவங்கள எந்த லிஸ்ட்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம அந்த பாவி அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவங்கள வந்து வைக்கக்கூடாது. மற்ற 3 பேரை வைக்கணும். ஏன் அப்படின்னா, தாமார் யாரு? தாமார் யாரு? யூதாவின் மருமகள் அவள். அவன் இறந்து போன பிறகு, அவன் புருஷன் இறந்துட்டு போன பிறகு வேஷம் மாதிரி உட்கார்ந்து ஒரு வேசியை போல நடித்து மாமனாரை தன்னுடைய கைக்குள்ள போட்டு அவளை திருமணம் பண்ணவதா யாரு? சத்தியத்தை வாங்கி இந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் கொடுத்துருக்கிறீ இருப்பாரு அப்படின்னு மாமனாரை ஏமாத்தினவள். மாமனாரை ஏமாத்தின ஒரு பெண், அவள் ஒரு பாவி என்று பைபிளில் நமக்கு வாசிக்கிறோம். ராகாப் யாருங்க? ராகாப் ஒரு வேசி, எரியோ பட்டணத்தினுடைய வேசி அவள். எல்லாரும் போய் வருகிற இடம் அவள். அவள் ஒரு பாவி. இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூத குலத்திலே வர்ற பத்சேபாள். அவள் யாரு? தாவீதோடு கூட விபச்சாரம் பண்ணினவள், பாவி அவள். அப்போ இவங்க 3 பேர், தாமாரு, ராகாப்பு, பத்சேபாள், இவங்க யாரு? பாவம் செய்தவர்களை ஆண்டவர் பைபிளில் எழுதி, அவர் பாவிகளின் இரட்சகர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவிகளின் இரட்சகர். எப்பேர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தினால தெய்வம் தோன்ற பண்ணி இருக்கிறார் எல்லா மனுஷனையும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளாம் பிறக்கும்போது கூட பாவியாக தான் இந்த உலகத்தில் பிறந்தோம். அவருடைய இரத்தத்தினாலே உளையான சேற்றிலும் பாவங்களிலும் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதனுடைய அடையாளம் தாங்க இயேசு கிறிஸ்து. அவர் பாவிகளுக்கு இரட்சகர் என்பதை இது உணர்த்த முடியும். அவர் எப்பேற்பட்ட கொலகாரனாய் இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட விபச்சாரம் செய்கிற பாவம் உள்ளவனாய் இருக்கலாம், அவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, அவனுடைய எல்லா பாவத்தையும் அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு என்னுடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பாவிகளையே ரட்சித்தவர் அப்படின்னா, இவங்க வம்ச வரலாறு அட்டவணையில் வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வேவு பார்க்க போன ஒருத்தரே சல்மோனா அப்படிங்கிறவரையே இவர் என்ன செய்தான்? ஆமாம், ராகாப்பு வந்து திருமணம் பண்ணினாள் என்று வந்து பார்க்கிறோம். அப்போது ஏசப்பாவை ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம், எகிப்து தேசத்துலேருந்து வந்த காரியங்கள் எல்லாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைத்து அந்த சல்மோனை திரும்ப, அதுக்கு பிறகு அவன் அந்த பாவத்தை செய்யவில்லை. பத்சேபாள் அதோடு அந்த பாவத்தை செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அவர்களை கிருபையினாலே ஏற்றுக்கொண்டார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்பேற்பட்ட கொடும் பாவியா எத்தனை வருஷம் அவன் பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு இல்லை, இந்த பாவத்திலிருந்து எனக்கு யார் என்னை ரட்சிக்க கூடும், யார் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும், இதுல இருந்து நான் தவிக்கிறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு பாவிகளின் இரட்சகர். ஹல்லேலூயா. சகை யாருங்க? லஞ்சம் வாங்கின ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவன் லஞ்சம் வாங்கினவன். ஏசப்பா அவன் வீட்டில் தங்குவதற்கு போகிற சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஏசப்பா அந்த வீட்டுக்குள்ளே தான் போனார்னு சொன்ன, ஆண்டவரே, நான் யார் இடத்துலையாவது நான் வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தினே என்ன செய்கிறேன், திருப்பி தரேன்னு சொல்லி உற்சாகமாக அவன் சொல்லாம. ஏசப்பா எதுவும் சொல்லலை. அவன் சொல்கிறான். சொல்லும்போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். எப்பேற்பட்ட அவர் டாக்ஸில் லஞ்சம் வாங்கினவனாக இருக்கலாம், நீதித்துறையில் லஞ்சம் வாங்கி பாவியாக இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், விபச்சாரக்காரனாக இருக்கலாம், அல்லது பல விதத்தில் அடிமைப்பட்டவனாக இருக்கலாம், போதை வஸ்துக்களில் அடிமைப்பட்டவனாக இருக்கலாம்.
ஹல்லேலூயா. போனோகிராஃபியினுடைய அடிமைப்பட்டவனாக இருக்கலாம். வாட் எவர் மேபி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏசப்பா ரட்சிப்பை ஆண்டவர் தர்றார். அவர் பாவிகளின் ரட்சகர். ஹல்லேலூயா. நான் இதில் வாசிக்க வேண்டாம். இதில் 2 ராஜாக்களுடைய பெயர்கள் அடிபடுது. ஒன்று மனாசே அப்படிங்கிற ஒரு ராஜா, இன்னொன்று நம்ம தியானிச்சமே ரெகோபயாம் அப்படிங்கிற ராஜா. இந்த 2 ராஜாக்களும் உடைய வரலாற்றை நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பிரட்டி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே மோசமான ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க. மோசமான ராஜாக்கள். சாலமோனுடைய குமாரன், அவனை பற்றி நமக்கு தெரியும். நம்ம படிச்சல்ல, அவன் எப்படி ஜனங்களை நடத்தினான் என்பது. அவனுடைய விக்கிரக ஆராதனை குறித்து நமக்கு தெரியும். அதே போல மனாசா ராஜாவை குறித்து நம்ம வர நாட்களெல்லாம் நம்ம படிக்க போறோம். மோசமான ராஜாக்கள், விக்கிரகத்தை அப்படி தேவனுக்கு துரோகம் பண்ணினவர்கள், தேவனுக்கு மோசமா போக்கினவர்கள், மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவத்தை செய்தவர்கள். கர்த்தர் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? அவருடைய வம்ச அட்டவணையில் அவர் கொண்டு வந்திருக்கிறார், அந்த 1ஆம் அதிகாரத்தில். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன அறிகிறோம்? ஏசப்பா எப்பேற்பட்ட பாவிகளையும் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவர் என்பதை நம்ம அறிகிறோம். அவங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறவர் என்பதை நம்ம அறிகிறோம். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்க. அல்லேலூயா. ஏசப்பா அவதார புருஷன் மாத்திரமல்ல, ஏசப்பா ஒரு வரலாற்று புருஷனாகவும் இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் மனிதன் தன்மையும் தெய்வீக தன்மையும் உள்ளவராய் இந்த உலகத்திலே வந்தார். அவர் புறஜாதிகளின் இரட்சகர். இயேசு கிறிஸ்து பெண்களின் இரட்சகர். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பாவிகளின் இரட்சகராக இருந்தார் என்பது மத்தேயு 1ஆம் அதிகாரம் வம்ச அட்டவணையிலேயே நம்ம படிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு அவர் பிறப்பார், கண்ணின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடும். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்னும் நம்ம அந்த அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பு இன்னும் நமக்கு உண்டாயிருக்கு. உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இன்னும் ரட்சிப்பு உண்டாகும்படிக்கான அந்த மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அவர் அண்டையிலே கிட்டி சேருவோம். ஒரு காலத்தில் பாவியாயிருந்த நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இன்னும் நம் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய சாயலிலே நம்ம திருப்தியாகவும் அவருடைய சாயலுக்கு நேராக நம்ம போயிட்டு கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.